ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெல்லிக்காய் ரசம். நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைய இருக்குது. அது பாடியில் உள்ள இம்யூனிட்டியை அதிகப்படுத்தும், இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்போ இருக்க அந்த கரோனா வைரஸ் த்ரெட்டுக்கு இந்த ரசம் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சைஸ் நெல்லிக்காய், அதை நான் 4 நெல்லிக்காய் அந்த சைஸில் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இப்போ நம்ம அரைச்சி சாறு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த 4 நெல்லிக்காவை நல்லா அரைச்சி சாறு எடுத்தால் 1.5 கப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 கப்பு சாறு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 10 கருவேப்பிலை இலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி அரிஞ்சு நான் அதிலேயே போட்டுக்கிறேன். போட்டு இப்போ நம்ம தக்காளியை நல்லா நம்ம குழைய விட போகிறோம். அதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளேயும் நம்ம ரசப்பொடி அரைச்சிக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 7 பூண்டு பல் போட்டு இதை நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ரசப்பொடி. இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தக்காளியை இந்த மாதிரி கிளறி அப்படியே அதிலே கரண்டிலே வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக எந்த ரசம் பண்ணாலுமே இந்த ப்ரொசீஜரில் பண்ணலாம். நல்லா தக்காளி, சில பேர் தக்காளியை நல்லா கரைச்சி பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வதக்கி பண்ணிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள், நல்லா குழஞ்சிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெல்லிக்காய், அதை இதில் சேர்த்துக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 கப்பு நெல்லிக்காய் சாறு. இதுக்கு பெரிய நெல்லிக்காய் தான் யூஸ் பண்ணணும். அதில் ஒரு 1/2 கப்பு தண்ணியும் ஊற்றிக்கிறேன். நான் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. போதும், அதுக்கு மேலே கொதிக்க வேணாம். 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதில் நம்ம புளியெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பாருங்கள், 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போது ஹீட்டை கம்மி பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, அதாவது மிளகு, ஜீரகம், பூண்டு, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி வச்சு சும்மா ஒரு நிமிஷம், ஒரு சின்ன கொதி, ரொம்ப வேண்டாம், வர வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், 1 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நெல்லிக்காயோட அந்த துவர்ப்பு ரொம்ப துவர்ப்பாகவும் இருக்காது, ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம இறக்க வேண்டியது தான். இந்த ரசத்தில் நம்ம புளியெல்லாம் சேர்க்காததுனால அடி மண்டி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.